எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்டோட செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் வெரி மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? உங்களுக்கு வந்து 8th வந்து 50 மார்க் தான் இருக்கும். 7th வரைக்கும் 30 மார்க்காக இருக்கலாம், இல்லை 50 மார்க்காக இருக்கலாம். 8th போயிட்டாலே உங்களுக்கு 50 மார்க் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேவா? நம்ம என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். அதை மாதிரி மனப்பாடம் செய்யும் மெமரி போயம் வந்து கம்பல்சரி படிச்சிருங்க. புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்டை வந்து எல்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சினானிம்ஸு, ஆண்டானிம்ஸு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் தான் இருக்குன்னா ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்னு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 சினானிம்ஸு, 3 ஆண்டானிம்ஸு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. அடுத்து வந்து 3 2 மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னென்னா 3 2 மார்க்கு, ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மெமரி போயம், குவைட் த மெமரின்னு சொல்லி மெமரி போயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா பின்னாடி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங். அடுத்து ஃபைண்ட் அவுட் த பிளண்டட் வேர்ட்ஸு. அடுத்து ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இடியம்ஸில் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் கன்ஜெக்ஷன். அடுத்து சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? எஸ்விஏ வருமா, எஸ்விஓ வருமா, அந்த மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்டாக வெர்பா ஆப்ஜெக்டிவ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ரைட் த மீனிங் ஆஃப் த பெர்சல் வெர்பு. ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு எதுலேருந்து கேட்குறாங்கன்னா சப்ளிமெண்ட் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா? அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு தான். இங்கே ஒரு 9 ஒன் வேர்டு, இங்கேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் வேர்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன் வேர்டுங்கிறத உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் வந்து நல்லா கவர் பண்ணலாம். புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்டை வந்து எல்லாம் படிங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதில் இருக்க ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் தி இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். ரைட் ஏ நோட்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு இன்வைட்டிங் ஆல் த இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இது ஒரு 5 மார்க்கு. உங்களுக்கு மெமரி போயம் ஒரு 5 மார்க்கு. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒன் வேர்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் வேர்ட்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? 3 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கு தான் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டு தான். அதனால் நீங்கள் ஈஸியாக 50க்கு 50 மார்க்கே வந்து நீங்கள் ஜாஸ்தியாக கவர் பண்ணிடலாம். என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும்னா ஓரளவுக்கு படித்து உங்களால் முடிஞ்ச மார்க் எடுத்துருங்க. ஓகேவா? ஒரு 40ஆவது. என்னால் இவ்வளோ முடியும்னா கொஞ்சோடு படித்தாலும் அதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஓகேவா? அதை மாதிரி இந்த செகண்ட் மிட் டெர்ம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதையும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.